ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, சக்தி வாய்ந்த வராகி, என் வாக்கினை நீ கேட்க வந்திருக்கிறாய். இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். என் தங்கமே, சுற்றி இருக்கின்ற பல விஷயங்கள் உன்னை போட்டு குழப்பி வாழ்க்கையில் உன்னை எங்கோ கொண்டு சென்று வைத்திருக்கின்றது. ஏதோ இந்த தனிமையில் நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்று நினைக்கிறாய். யாருமே வேண்டாம் என்றுதானே ஒதுங்கி இருக்கின்றோம். அப்படி இருந்தும் கூட நம்மை ஏன் விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறார்கள், நம்மை பற்றிய இவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று என் குழந்தை மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். எத்தனை தான் நாம் இவர்களுக்கு செய்தாலும் அவர்களுக்கு மட்டும் நம் மீது நன்றி என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது. நன்றியை கூட எதிர்பார்க்கவில்லை, குறைந்தபட்சம் நம்மை காயப்படுத்தாமலாவது இருந்திருக்கலாம் என்று என் குழந்தை சிந்திக்கிறாய். என் தங்கமே, சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய எல்லார் மனதிலும் இருக்கின்ற எண்ணங்களையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. நினைப்பது ஒன்று, செய்வது ஒன்று, சொல்வது ஒன்றுமாகத்தான் எல்லோருக்கும் இருக்கிறது. அவர்கள் நினைப்பதையே இங்கு உறுதியாக செய்து விடுவது கிடையாது. உன்னிடத்தில் பேசுவது ஒன்றாக அடுத்த நாள் அவர்கள் செய்வது ஒன்றுமாக தான் இருக்கிறது. நீ எத்தனை முறை இது போன்ற ஆச்சரியமடைந்திருக்கிறாய். நம்மிடத்தில் என்ன சொன்னார்கள், இங்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை மனதில் எத்தனை முறை அதிகபட்சமான சந்தேகங்களும் ஆச்சரியங்களும் வந்திருக்கிறது. அப்படியானால் இவர்கள் நமக்கு உண்மையாக இல்லையா என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது அல்லவா? உண்மையாக யார்தான் இருக்கிறார்கள் என்று ஒருமுறை சிந்தித்து பார்த்தாயா? நீயே முதலில் உனக்கு உண்மையாக இல்லை. நீயே ஒன்றை நினைத்துவிட்டு இன்றைக்கு ஒன்றை செய்கிறாய். ஒன்றை சொல்லிவிட்டு என்னோடு ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கின்றாய். இப்படித்தானே வாழ்க்கை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொருவரை குறை சொல்வதால் என்ன பலன் இருக்கிறது? என் தங்கமே, நீ சரியாக இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லாம் நடக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையை சரியாக செய்து கொண்டிருக்கிறாயா என்று ஒருமுறை சிந்தித்து பார். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே சரியாக இருக்கிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லாம் நடக்கும். தனிமையில் கூட உனக்கு இனிமையாக மாறும். சுற்றி இருப்பவர்கள் என்ன செய்தாலும், யார் என்ன செய்தாலும் எனக்கென்ன என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும். உன்னை இந்த நிலைமைக்கு புலம்ப வைக்கத்தானே எல்லோரும் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் அவர்கள் செய்ததை, அவர்கள் நினைத்ததை உண்மை என்று எண்ணும்படி, அவர்கள் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் நடக்கும்படி நீ நடந்து கொள்கின்றாய். என் தங்கமே, எல்லோருடைய மனதிலும் இருக்கின்ற விஷயங்களை உண்மையாக்குவதற்கு நீ என்ன சாட்சி பொருளா? என் தங்கமே, பொம்மையாக மாறிவிடாதே. மாறாக என் பிள்ளை நீ என்ன நினைப்பது, நான் என்ன செய்வது என்பதை முதலில் என் பிள்ளை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். யாராலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. யார் நினைப்பதையும் என்னுடைய வாழ்க்கையில் திணிக்க முடியாது. இது என்னுடைய வாழ்க்கை. நான் கஷ்டப்பட்டு அமைத்த என்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சரியாக என்னால் அமைத்து கொள்ள முடியும் என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்ட காலங்களிலும் யாருடைய உதவியையும் நீ நாடாமல் இருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னால் அந்த உதவியினை செய்ய முடியும். உனக்கு நீயே மிகப்பெரிய பலமாக இருக்க முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் பலரால் நீ கஷ்டப்பட்டு அவமானங்கள் பட்டு சில நேரங்களில் உன்னை உறங்க விடாமல் செய்து விடுகிறது. மீண்டும் மீண்டும் அதுவே உனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அதுபோல சில விஷயங்கள் உன்னை ஆபத்தில் இருந்து தப்பிக்க வைத்திருக்கவும் நினைக்கும். அப்பொழுதெல்லாம் உடல் எல்லாம் உனக்கு படபடக்கும். அந்த நேரத்தில் நாம் அப்படி இருந்திருந்தால் இன்று நாம் இருந்திருக்கவே மாட்டோம் என்கின்ற ஒரு அதிர்ச்சி இன்னமும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இன்னமும் உணர்வுகளோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு மனது இருக்கிறது. உனக்கும் பழைய நினைவுகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே ஞாபகத்தில் இருக்கிறது.
நீயும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு அவ்வப்பொழுது நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக அம்மா இதை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால், என் குழந்தையே, சில நேரங்களில் ஏன் இருக்கிறோம் என்று தெரியாமல் பித்து பிடித்தது போல இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பல விஷயங்கள் இன்னமும் உன்னுடைய நினைவுக்கு இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, நல்ல விஷயங்களை அடிக்கடி நினைத்து பார். கெட்ட விஷயங்களை ஒருபோதும் நினைக்காமல் இருந்து பார். இப்படி ஒரு முறை நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. என் தங்கமே, ஒரு விஷயம் இப்பொழுது உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டது. ஆனால் உன்னால் அந்த விஷயத்தை ஒருபொழுதும் மறக்க முடியவில்லை. அது மட்டும் அல்லாமல், அது இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது என்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதில் நீங்காத இடத்தை அது பிடித்து விட்டது. அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய்? அம்மா இப்பேற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நான் அழுது புலம்பாமல், இந்த வாழ்க்கையை வெறுக்காமல் வேறு என்னதான் செய்வது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உண்மையாகவே அதன் மீது அன்பு வைத்திருந்தாய், ஆனால் உண்மையாகவே அது உன்னிடத்தில் இல்லாமல் உன்னால் வாழ முடியவில்லை என்றால், என் தங்கமே, நீ அந்த நேரத்தில் உன்னுடைய பழைய நினைவுகள், அதாவது அவை உன்னோடு இருந்த பொழுது உனக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியான தருணங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து, ஏன் என்றால் அந்த நினைவுகள் உனக்கு பழைய சந்தோஷத்தை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். அந்த நினைவுகளோடு நீ சில நாட்கள் வாழலாம். அதன் பிறகு என்ன தாயே செய்வது என்று என் பிள்ளை கேட்பாயானால், என் தங்கமே, காலம் செல்ல செல்ல உனக்கு தானாகவே புரிந்துவிடும். இனிமேல் நான் நினைத்தாலும் நம்மிடம் மீண்டும் அது வந்து சேர போவதில்லை. அதனால் இப்படியே மறந்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் என்று நீயே உன்னுடைய வேலையை செய்ய தொடங்கி விடுவாய். இந்த மனப்பக்குவம், இந்த மனப்போராட்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எல்லா நாளிலுமே உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதை நீ முதலில் நினைக்காதே. கஷ்டங்கள் கொடுத்த நாட்கள் சந்தோஷத்தையும் அதே நாளில் கொடுக்கும். என் குழந்தையே, நீ 5 நாள் கஷ்டத்தை அனுபவித்தால் அடுத்த 5 நாள் உனக்கு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கும்படி இருக்கும் என்பதை நீ எந்த அளவிற்கு நம்புகிறாயோ, இது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்கும். அதை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அந்த அளவிற்கு அவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கையையே வெறுக்காதே. நம் தாயானவள் நம்மோடு இருக்கிறாள். எப்படியேனும் நாம் கேட்டதை நமக்கு கொடுப்பாள். எப்படி ஆயினும் நம் சந்தோஷத்தை மீட்டு கொடுப்பாள் என்று நீ உறுதியாக நம்பு. அம்மாவை நம்பிய யாருமே வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. பல சறுக்கல்கள் ஏற்படும் என்பது சத்தியமான உண்மை. ஆனால் அத்தனை சறுக்கல்களில் இருந்தும் நானே உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதும் சத்தியமான உண்மை என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, நான் உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன் என்றால் அதற்கு உனக்கு அதனை பெறுவதற்கான தகுதி இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ சாதாரணமாக எல்லாம் இந்த தெய்வத்தின் அருகில் வந்து நின்றுவிட முடியாது அல்லவா? அத்தனை சுலபமாக தெய்வத்தின் வாக்கினை எல்லாம் உன்னால் கேட்டுவிட முடியாது அல்லவா? அத்தனையையும் தாண்டி உன்னால் இந்த விஷயத்தை கேட்க முடிகிறது என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம், நமக்குள்ளும் ஏதோ ஒன்று இருக்கின்றது. தெய்வம் வருவது என்றால் நமக்கு அதற்கான தகுதிகள் இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். யார் உன்னை தகுதி இல்லை என்று வாழ்க்கையில் ஒதுக்கி வைப்பது? நீ எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிறாய் என்று நான் அல்லவா சொல்கிறேன். அதற்கு பிறகும் உனக்கு வாழ்க்கையை பற்றிய எந்த விதமான கவலையும் தேவை கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்து நீ மீண்டு வருவாய். அதற்கான திறமை நிச்சயமாக என் தங்கமே உனக்குள் இருக்கிறது. என் பிள்ளையே, மன
மனதளவில் நீ என்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் மெய்யாக போகும். ஏனென்றால் நீ அம்மா நடத்தி கொடுப்பாள் என்று கனவு காண்கிறாய் அல்லவா? நடந்து விட்டது போல கனவு கண்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிஜமாகும். என் தங்கமே, நீ ஆசைப்பட்டு உறுதியாக நிற்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் என்றேனும் உன் கைகளில் அதனை கொண்டு வந்து கொடுப்பேன். அது பொன்னாகவோ பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு உயிராக இருந்தாலும் சரி, பிரிந்து சென்ற உறவாக இருந்தாலும் சரி, உண்மையான அன்பு எந்நாளும் பிரிவினை சந்தித்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் உயிர் பெற்று எழும் என்பதை மறக்காமல், என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்ற சந்தோஷத்தோடு நீ நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கொள். என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதற்காகவும் கலங்காதே. நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.